எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் 2026 மற்றும் ஒரு பெருந்தோல்வியை அதிமுக தழுவும். அது கட்சியை அதன் பிறகு மிகவும் மோசமான பாதைக்கு, அழிவு பாதைக்கு என்று கூட சொல்லலாம், விட்டு செல்லும். ஆளுங்கட்சி வீக்கா இருக்கலாம், எதிர்கட்சி வீக்கா இருக்கக்கூடாது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிக்காமல் அதிமுகவிலிருந்து பிரிந்து போன அத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்து கட்சியை பலப்படுத்த வேண்டும். டிடிவி தினகரனுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா இது மிகவும் ஆபத்தான நிலையை நோக்கி அதிமுக போகிறது. வெறும் அவங்களுக்கு இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 23% என்பதுதான் ஓட்டு. இதெல்லாம் தொடர் தோல்வி. அடுத்த இன்னும் 2 வருஷத்துல நிலைமை மாறலைன்னா திமுக எதிரான எதிர்ப்பு எவ்வளவு இருந்தாலும், ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், திமுக கூட்டணி இப்படியே இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எதிரான ஓட்டு இப்போ உடஞ்ச மாதிரி அதிமுக ஒரு பக்கம், பிஜேபி அலையன்ஸ் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம்னா அதிமுக மிக மோசமான ஒரு தோல்வியை 26 தழுவும். அது கட்சியை அழிவு பாதையில் இட்டு செல்லும்.